Good morning students. Today we are going to see about classification of plants. So last class we can see about herbarium preparation and the uses. So we see about the national level of herbarium centers and the international level of herbarium centers with the lot specimens, that is materials, has been prepared. So more number of plants and specimens are preserved in a herbarium center, which is useful for research work and monumental work பார்த்தீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆராய்ச்சிக்காகவும் அதோட படிப்புக்காகவும் பயன்படுதுன்னு சொல்கிறீங்க. சில ஸ்பெசிமென்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஹெர்பேரியம் சென்டரில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பிளான்ட்டோட ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். வித் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸில் அந்த பிளான்ட்டோட கேரக்டர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார் நிறைய பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஹெர்பேரியம் சென்டரில். இப்போ கூட வந்து சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர்ஸ் தெரியாது, அதோட கிளாஸிஃபிகேஷன் தெரியாது, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு சில தாவரங்கள்லாம் அதோட இம்பார்ட்டன்ஸ் கூட தெரியாத இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிளான்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது சில இம்பார்ட்டன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் சில டாக்ஸானமிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமேஜின் வாக்கிங் இன் டு லைப்ரரி லுக்கிங் ஃபார் ஹாரி பாட்டர் ஸ்டோரி புக். ஒரு நூலகத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா ஹாரி பாட்டர் கதை புத்தகத்தை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ் யூ வாக் இன் டு த லைப்ரரி யூ நோட்டீஸ் தட் இட் இஸ் அண்டர் ரெனோவேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து லைப்ரரி போகும்போது நீங்கள் ஹாரி பாட்டர் புக் வேணும், அந்த ஸ்டோரி புக் வேணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னு வச்சுங்க. அண்ட் ஆல் த புக்ஸ் ஆர் ஸ்கேட்டர்டாக இருக்குது. அப்போ எல்லாம் அந்த புக்கெல்லாம் செதறி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து ஹாரி பாட்டர் புக்கை நீங்கள் அதை எடுப்பீங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுப்பீங்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, வில் இட் நாட் டு பி ஹார்ட் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் புக் யூ லுக்கிங் ஃபார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தேடுற புக்கு வந்து ரொம்ப கடினம், எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினம், ஓகே, கண்டுபிடிக்க வந்து கடினம். சரியான புத்தகத்தை நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மைட் டேக் many hours. So you decide to come to the next day when all the books are arranged according to the genres. So நீங்கள் அடுத்த நாள் வரீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ரெனோவேஷன் நடக்குது, அடுத்த நாள் வந்து அந்த புக்ஸ்லாம் ஆர்டராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஜென்ரஸ்னால் அக்கார்டிங் டு த கேட்டகரியாக நீங்கள் அந்த புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன நடக்கும், நீங்கள் வரும்போது ரெனோவேஷனில் இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எல்லா புக்ஸும் ஸ்கேட்டர்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸப்ட் புக் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹாரி பாட்டரோட புக் எடுக்கிறது ரொம்ப கடினம். அடுத்த நாள் வரீங்க, அதே லைப்ரரியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அக்கார்டிங் டு த கேட்டகரியாக நீங்கள் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன நடக்கும், எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒன் ரேக் ஃபார் அட்வென்ச்சர். ஸோ ஒரு அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் சாகச புத்தகங்கள்னு சொல்லலாம், ஒரு அடுக்கில் நீங்கள் அடுக்குறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ்னு சொல்கிறாங்க, அதாவது திகில் புக்குன்னு சொல்லுவாங்க. டிடெக்டிவ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவாக இருக்கும், திகில் அப்படின்னு சொல்லலாம். கற்பனை, ஃபேண்டசினா கற்பனை, ஓகே, கற்பனை புத்தகங்கள்னு சொல்லலாம். அண்ட் ஹாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்சைக்ளோபீடியா உங்களுக்கு தெரியும், அதாவது அகராதிகள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க அக்கார்டிங் டு த ஜென்ரஸ். வி ஹவ் டு அரேஞ்ச் அக்கார்டிங் டு த கேட்டகரி இன் த லைப்ரரி. ஸோ யூ ஆட்டோமேட்டிக்லி நோ ஹாரி பாட்டர் இஸ் இன் த ஃபேண்டசி செக்ஷன்ஸ். அப்போ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஹாரி பாட்டர் புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கற்பனை பிரிவில் இருக்குது, ஃபேண்டசி செக்ஷனில் அந்த புக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் போய் எடுத்துருவீங்க. அண்ட் இட் டேக்ஸ் லெஸ் தென் 10 minutes தான், ஓகே, ஃபார் யூ டு ஃபைண்ட் இட். ஈஸியாக நீங்கள் அந்த புக்கை அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த புக்கை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும். ஃபேண்டசி செக்ஷனில் உங்களுக்கு அந்த புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் புக் எடுத்துடுறீங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த புக்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட். ஸோ புக்ஸை அங்கே கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு ரேக்கில் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ஈஸியாக நம்ம எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அரேஞ்ச் அக்கார்டிங் டு சிஸ்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிஸ்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஒழுங்குமுறையில் அடுக்கப்பட்டுள்ளது முக்கியமான காரணம் தான். புத்தகங்களை வந்து அனைத்தும் ஒழுங்கான முறையில் வகைப்படுத்தப்பட்டு அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, ஓகே. சிமிலர்லி இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, பிளான்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சிமிலர்லி தேர் இஸ் a vast assemblage of group of plants. இதே போல் உலகில் பலதரப்பட்ட தாவர குழுமங்கள் இருக்குது, பல பிளான்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, ஹெர்ப், ஷ்ரப்ஸ், ட்ரீஸு, நீங்கள் சொல்லும் போது ஆர்போரிட்டம் மரத்தொகுப்புகள்னு பார்த்தீங்க, கேக்டர்ஸ் நேற்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க, கேக்டர்ஸ் சொல்கிற தாவரங்கள் பார்த்தீங்க, சக்குலன்ட் ஸ்பீஷஸ் பார்த்தீங்க, எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸு, அயல்நாட்டு தாவரங்கள் பார்த்தீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. இப்போ வாஸ்ட் அசம்பிளேஜ் குரூப் ஆஃப் பிளான்ஸ் இன் த வேர்ல்ட் இட் இஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் சார்? இப்போ நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது, நிறைய ஸ்பெசிமென்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது? நோ,
முடியாது. அப்போ எப்படி சார் நம்ம கிளாஸிஃபை பண்ணால் மட்டும்தான் ஒரு பிளான்ஸை வந்து வகைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டடி ஆல் திஸ் பிளான்ஸ் டுகெதர், இட் இஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் டு மேக் திஸ் பாசிபிள். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பண்ணாமல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கிளாஸிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் டு பயாலஜி பிகாஸ் தேர் இஸ் அ வாஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் டு சார்ட் அவுட், டு பிரிங் அவுட், டு செப்பரேட் அவுட் அண்ட் கம்பேர். Unless they are organized into manageable categories, it will be difficult for identification. நீங்கள் அதை வந்து தனித்தனி கேட்டகரிஸாக நீங்கள் பிரிக்கலைன்னா, ஒரு தாவர தொகுப்பு ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ்க்கும் இன்னொரு பிளான்ட் ஸ்பீஷிஸ்க்கும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலை, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு தாவரத்தோட பண்புகளை வந்து நீங்கள் பிரித்து செப்பரேட் பண்ணலைன்னா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் சொல்கிறாங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் டு பயாலஜின்னு கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆன் த இன்வென்ஷன்ஸ் ஆஃப் பயாலஜிஸ்ட் பேஸ்ட் அப்பான் த பெஸ்ட் எவிடன்ஸ் அவைலபிள். The scientific basis for cataloging and retrieving informations. ஸோ ஒரு தாவரத்தை அட்டவணைப்படுத்தணும். ஓகே, அப்புறம் சார்ந்த தகவல் வந்து நம்ம பார்த்தோன்னா மீள பெறுவதற்கும் அதை தகவல் ஃபுல்லாக அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ரீட்ரைவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி ட்ரெமெண்டஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரா. ஓகே, ஸோ எந்த வகைப்பாட்டில் இருந்தாலும் சரி ஒரு சிறந்த ஆதாரங்களை நம்ம ஒரு தாவரத்தோட ஆதாரங்கள் நம்ம முழுவதுமாக கிடைக்கப்பெற்றால் அதுதான் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாங்க, அதுதான் வகைப்பாட்டியல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் பெஸ்ட் ஃபார் கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த பிளான்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் பேஸ் வே ஃபார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம் இன்டு குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ தாவரங்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒற்றுமை மற்றும் அதோட வேற்றுமையை ரொம்ப மிக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனிசம் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. த பர்பஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் டு ப்ரொவைட் எ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்பிரஸிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ். ஓகே, ஸோ ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் உள்ள உறவு முறை எப்படி இருக்குது, அதோட பண்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமிஸ்ட் ஹவ் அசைன்ட் எ மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆர்கனிசம் விச் இஸ் கால்ட் ரேங்க்ஸ். இந்த ரேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஏரேக்கியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, ஏரேக்கியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு தாவரத்தை வந்து எப்படி நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். ஸோ ஸ்பீஷியஸ் விச் இஸ் லோயஸ்ட், that is the lowest level of classifications, and kingdom which is highest level னு சொல்லியிருப்பேன். அண்ட் highest level of classification சொல்லும்போது உங்களுக்கு from species to kingdom. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஒரு தாவரத்தை இப்படி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as a rank. Classifying organism which are called as ranks. So the scheme of classification is to flexible, allowing newly discovered living organisms, that means newly discovered plant to be added where they fit best. எந்த இடத்துல அந்த தாவரங்கள் அதோட பண்புகளோ இல்லை அதோட உயிரினங்கள் சரியான இடத்தில் புதிதாக கண்டறியப்பட்ட உயிரினங்கள் அதாவது பிளான்ஸ் என்ன பண்ணுறோம், சரியான இடத்தில் வந்து பொருத்தி வகைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பிளான்ஸை கண்டுபிடிக்கிறோன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த பண்புகள் இந்த கேரக்டர்ஸில் அந்த பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கணும். நம்ம இன்னொரு பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எந்த டாக்ஸானமிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்களோட பண்புகளில் அது பொருந்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூலி டிஸ்கவர் லிவிங் ஆர்கனிசம் தட் இஸ் பிளான்ஸ் டு பி ஆடட் வேர் தேர் ஃபிட் பெஸ்ட் அக்கார்டிங் டு த கிளாஸிஃபிகேஷன்ஸ். இப்போ என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாக்ஸானமிஸ்ட்டும் ஒவ்வொரு பண்புகளை வச்சு தான் அவங்களோட கேரக்டர்ஸை வந்து ஒரு பிளான்ட்டோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மெயின்லி to know the differences and relationship between one plants and other plants, we have to classify the plants according to the characters. Okay, so classifications ரொம்ப important கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன்ஸ்? ஸோ வகைப்பாட்டியல் அவசியம் ஏன் வந்து பிளான்ஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம்? டு அண்டர்ஸ்டாண்டிங் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் கேன் கிவ் an insight into other fields and a significant practical value. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா புரிந்து கொள்ளுதல், தாவரத்தோட பண்புகளை புரிந்து கொள்ளுதல், அதோட நுண்ணறிவு திறன் வந்து புரிஞ்சுக்கலாம்.
ஒரு ஃபீல்டுனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ். ஒரு தாவரத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்மந்தப்பட்டது, அது அனட்டமியோ இல்லை சைட்டாலஜியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜியோ ஈக்காலஜியோ சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் ஆஃப் சயின்சஸில் அந்த பிளான்ஸ் வந்து எந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்குது, அதோட கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் helps us to know about the different taxa, their phylogenetic relationship and exact positions. ஸோ பிளான்ஸோட phylogenetic relationship, ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்தோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. phylogeneticனா நல்லா கவனிங்க, ஒரு பிளான்ட்டோட ஜீன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஜீனோம் எப்படி இருக்குது, அதோட ஸ்பீஷிஸ் எப்படி இருக்குது, அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் phylogenetic relationship. ஸோ ஒரு டாக்ஸாக்கோ இன்னொரு பிளான்ட்டோட டாக்ஸாக்கோ ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு classification ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. So it helps to train the students of plant science with regard to the diversity of organisms and the relationship with other biological branches. ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும். ஸோ என்னென்ன துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து என்ன கேரக்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸை பற்றி மாணவர்களுக்கு அதோட விளக்கம் நம்ம கொடுக்கணும். ஓகே, என்னென்ன துறைகள் வந்து தொடர்புடைய இந்த தாவரங்கள் இருக்குது அதை வந்து பயிற்சி அளிக்கவும் நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். செகண்ட் வந்து டு நோ அபவுட் த phylogenetic relationship and எக்ஸாக்ட் பொசிஷன் வேர் த பிளான்ட் இஸ் present. And third one, we have to train the students of plant science, okay, according to the biological branches. அது தாவரத்தை பற்றினா அதோட துறைகள் என்னென்ன இருக்குது, அதோட தொடர்பு என்னென்ன இருக்குது, அதோட பண்புகள் எப்படிலாம் இருக்குது, அதோட விளக்கத்தை பற்றி நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், நேச்சுரல் அண்ட் phylogenetic. அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணதுன்னா தட் இஸ் Carolus Linnaeus, who is the father of taxonomy. உங்களுக்கு தெரியும், was a great Swedish botanist and said to be the father of taxonomy. Okay, he was the father of taxonomy who was described the artificial system of classifications. He outlined artificial system of classification in the book அவர் publish பண்ணிருக்காங்க Species Plantarum in 1753, where he listed and described how many species அவர் describe பண்ணிருக்காரு பாருங்க. 7300 species describe பண்ணிருக்காரு and arranged in how many classes? 24 classes. This 7300 species are kept in how many classes? 24 classes based on the number, union and length. Okay, so stamens ஓட நம்பர், ஒரு தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல நிறைய ஸ்டாமன்ஸ் இருக்கும், அதோட யூனியன் எப்படி யூனிட்டடாக இருக்குது, அதோட லெங்க் ஆஃப் ஸ்டாமன், அந்த ஃபிலமெண்டோட லெங்த் எவ்வளோ இருக்கும். ஸோ இதை வச்சு அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டாமன்ஸ் described by Carolus Linnaeus. Okay, so he described how many classes? 24 classes. And the classes வந்து பார்த்தீங்கன்னா further subdivided on the basis of corpus characters into orders சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பல்ஸ்னு ஒரு வந்திருக்கு, that is a female reproductive system of plants. Hence the system of classification is also known as sexual system of classifications. நல்லா கவனிங்க, அவர் ஸ்டாமன்ஸ் எடுத்து டிஸ்கிரைப் பண்ணதுனால, that is a male reproductive organ describe பண்ணதுனால, so this artificial system is also called a sexual system of classifications. Okay, so 24 classes describe பண்ணிருக்கான்னு சொன்ன recognized by Linnaeus. இந்த புக்குன்னு சொன்ன Species Plantarum, that is in 1753, on the basis of what? Stamens ஓட length, union, okay, and number, அதை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. Okay, this system classification, though artificial, was continued for more than 100 years after the death of Linnaeus. So இறந்த பிறகும் இவரோட கிளாஸிஃபிகேஷன் 100 வருடமாக அதை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க, அதோட கிளாஸிஃபிகேஷன் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. டியூ டு இஸ் சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஈஸி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏன்னா ஸ்டாமன்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் எ சிம்பிளிசிட்டி கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அபவுட் த சிஸ்டம் குட் நாட் ஹோல்ட் குட். இப்போ கவனிங்க, ஸோ 24 கிளாஸஸ் சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 24 கிளாஸஸ் கொடுத்துருங்க, கிரிப்டோகாமியன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 கிளாஸஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மொனன்ட்ரியா, ஆண்ட்ரியா மீன்ஸ் தட் இஸ் ஆண்ட்ரிஷியம், மோனம் மீன்ஸ் 1. ஸோ ஸ்டாமன்ஸ் கண்டெயின் 1, ஒரு பிளான்ட்டில் ஒரு ஸ்டாமன் தான் இருக்கும். டைஆண்ட்ரியா மீன்ஸ் 2, ஸ்டாமன்ஸ் கண்டெய்னிங் 2. ட்ரைஆண்ட்ரியா மீன்ஸ் 3 ஸ்டாமன்ஸ் இன் எ பிளான்ட். டெட்ராண்ட்ரியா மீன்ஸ் 4 ஸ்டாமன்ஸ். பென்டாண்ட்ரியா மீன்ஸ் 5 ஸ்டாமன்ஸ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை கிளாஸஸ் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, ரெகனைஸ் பண்ணியிருக்காருன்னா 24 கிளாஸஸ் அப் டு கிரிப்டோகாமியா, தட் இஸ் ஃப்ளவர்லெஸ் பிளான்ஸ். ஸோ ஒவ்வொரு தாவரத்தில் உள்ள ஸ்டாமன்ஸை பற்றி மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு.
ஓகே. ஸோ அதனால் இவரது சிம்பிளாக இருக்குது, கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் அடுத்த ஒரு டாக்ஸானமிஸ்ட் வராங்க அப்படின்னா இவரோட கிளாஸிஃபிகேஷனை பார்த்துட்டு அதில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஸோ வாட் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் Linnaeus கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது above the system could not hold good due to the following reasons. இப்போ பாருங்கள், totally unrelated plants were kept in a single groupனு சொல்கிறார். ஸோ அன்ரிலேட்டட் பிளான்ஸ்னால் சிங்கிள் குரூப்பில் வச்சுருக்க நல்லா கவனிங்க. அன்ரிலேட்டட் பிளான்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகாட் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா இன்னொரு தவறும் டேப் ரூட் சிஸ்டம். ஆணிவேர் தொகுப்புனா ஒன்று வந்து நார் தொகுப்புன்னு சொல்லலாம், ஒன்று வந்து பென்டாமரஸ்னா ட்ரைமரஸ், அப்புறம் பேரலல் வினிஷனா ரெட்டிகுலேட் வினிஷன். இதெல்லாம் அன்ரிலேட்டட் பிளான்ஸ். ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு வேறுபட்ட பண்புகள் உள்ள கேரக்டர்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் வச்சுட்டார். அன்ரிலேட்டட் பிளான்ஸ் ஆஃப் கெப்ட் இன் ஏ சிங்கிள் குரூப். வேறு க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ்னால் என்ன பண்ணுறாரு, செப்பரேட் பண்ணுறாரு. க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ்னால் என்ன பண்ணீங்க, ஒரு தாவரம் எடுத்துக்கிறீங்க, ஐபிஸ்கஸ் எடுத்துருக்கீங்க, செம்பருத்தி தாவரம், அதோட ரிலேட்டட் பிளான்ஸ், அதோட ஸ்பீஷஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ரெட் கலர்ஸ் செம்பருத்தி இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு அதே செம்பருத்தியில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஸ்கஸ் வெரைட்டிஸ் உள்ள ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா அந்த தாவரத்துக்கு ஐபிஸ்கஸ்க்கும் இன்னொரு தாவரத்தோட ஐபிஸ்கஸ்க்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய பண்புகள் என்ன பண்ணுறாருன்னா க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸில் என்ன பண்ணுறாரு, செப்பரேட் பண்ணிட்டார். ஓகே. அன்ரிலேட்டட் பிளான்ஸ் கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, சிங்கிள் குரூப் வச்சுட்டாரு. க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ்னால் செப்பரேட் பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஜிஞ்சிபிரேஸ் ஆஃப் மோனோகாட்லடன்ஸ் ஜிஞ்சர், அனகடிஸ் ஆஃப் டைகாட்லடன்ஸ் கேஷ்யூ நட். இது என்ன பிளான்ட்டு, மோனோகாட் பிளான்ட். இது என்ன பிளான்ட்டு, டைகாட் பிளான்ட். இது வேறு வேறு, இது மோனோகாட்டு, இது டைகாட்டு. இது என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் வாட் பிளான்ட், அன்ரிலேட்டட் பிளான்ஸ். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ் were placed in a widely separated group சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலி அன்ரிலேட்டட் பிளான்ஸ் ஆர் கெப்ட் இன் சிங்கிள் குரூப். இது ரெண்டு அன்ரிலேட்டட் பிளான்ஸ், ஆனால் என்ன பண்ணிட்டாரு, சிங்கிள் குரூப்பில் வச்சிருக்காரு. இது ரெண்டு வெவ்வேறு தாவரங்கள், மோனோகாட் டைகாட்ஸ், இங்கே சிங்கிள் குரூப்பில் வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, வேர் பிளேஸ் அண்டர் கிளாஸ் மொனாண்ட்ரியா. இந்த ரெண்டு தாவரங்களும் எதை எடுத்துக்கிட்டார், ஸ்டாமன்ஸை பற்றி மட்டும் தான் எடுத்துக்காரு. இந்த ரெண்டு தாவரத்தில் உள்ள ஜிஞ்சரும் cashew nut உள்ள தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா இட் ஹேவிங் ஒன்லி ஒன் ஸ்டாமன், தட் இஸ் போசஸ் ஒன்லி ஒன் ஸ்டாமன்ஸ். அதனால் இது ஒன்றா வச்சுட்டாரு. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும். டோட்டலி அன்ரிலேட்டட் பிளான்ஸ் ஆர் கெப்ட் இன் வாட் குரூப், சிங்கிள் குரூப். அண்ட் க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ் வேர் பிளேஸ்ட் இன் வைட்லி செப்பரேட்டட் குரூப். இது வந்து க்ளோஸ் ரிலேட்டட் பிளான்ஸ் இல்லை, இது அன்ரிலேட்டட் பிளான்ஸ். இது என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் சிங்கிள் குரூப்பில் வச்சுருக்காரு. இது ஒரு டிமெரிட்ஸ். அதனால தான் இட் நாட் ஓல்ட் குட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரூனஸ் வாஸ் கிளாசிஃபைட் அலாங் வித் கேட்டக்ஸ் பிகாஸ் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் ஸ்டாம். ஸோ ப்ரூனஸ்ன்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த செரிஸு, ப்ளம்ஸு, அல்மண்ட்ஸு இதெல்லாம் வந்து ப்ரூனஸ் வெரைட்டிஸ். ஸோ இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தோன்னா ட்ரீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஷ்ரப் வெரைட்டிஸ் சொல்லலாம். இது எது கூட சேர்த்து வச்சுருக்கா பாருங்கள், கேக்டஸ் கூட. கேக்டஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ சக்லண்ட் பிளான்ட், ஒப்பன்ஷியா. ஓகே, கேக்டஸ் கல்லிய வகை தாவரங்கள். ஸோ இதுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இந்த ரெண்டு தாவரத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரே நம்பரான ஸ்டாமன்ஸ் இருக்கிறதுனால, சேம் நம்பர் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒன்றா வச்சுருக்காரு. ஆனால் இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கணும், செப்பரேட் பண்ணியிருக்கணும். இஸ் கெப்ட் இன் ஏ சிங்கிள் குரூப். ஸோ இது மாதிரி ஸ்டாமன்ஸை வச்சுட்டு ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கு சம்மந்தம் இல்லாத தாவரத்தை வந்து ஒன்றா வச்சதுனால இவரோட சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் ஓல்ட் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இவர் என்ன எதை பற்றி கிளாஸிஃபை பண்ணலாம்னா, நோ அட்டம்ஸ் வேர் மேட் டு கிளாஸிஃபை பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் இது நேச்சுரல் பற்றி சொல்ல, நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் நேச்சுரல் சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன், அதை பற்றி சொல்லலை. சிம்பிளாக ஸ்டாமினா பற்றி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபாலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லலை. ஒரு தாவரத்தோட இந்த தாவரத்தோட ஜீன்களை பற்றி சொல்ல, இந்த தாவரத்தோட ஜீனம் பற்றி சொல்ல, ஒரு ஸ்பீஷஸ்க்கு இன்னொரு ஸ்பீஷஸ்க்குள்ள வந்து நிறைய பண்புகளை பற்றி சொல்லலை. ஸோ ஃபாலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸிஸ்ட் அமாங் பிளான்ட் குரூப்ஸ், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், தட் இஸ் ஜிஞ்சிபிரேஸ் ஆஃப் மோனோகாட்லன்ஸ், அனக்லேஸ் ஆஃப் டைகாட்லன்ஸ். இது வெவ்வேறு தாவரங்கள், இது எல்லாம் ஒன்றா வச்சுட்டாரு பிகாஸ் இட் ஹேவிங் ஒன்லி ஒன் ஸ்டாமன்ஸ். ப்ரூனஸ் வந்து 18 இஸ் ட்ரீ ஆர் ஸ்ட்ரப் சொல்லலாம். அண்ட் இட் இஸ் கிளாஸிஃபைட் அலாங் வித் கேக்டஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கள்ளி தாவரங்கள் சொல்லுவாங்க, சக்லண்ட் பிளான் சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒன்றா வச்சுட்டாங்க. ஆனால் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டாமன்ஸ்னாலும் ஒன்றா வச்சுட்டாங்க. ஆனால் இது செப்பரேட் பண்ணியிருக்கணும். இவர் வந்து எதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, டிஸ்கிரைப் பண்ணலாம். நேச்சுரல் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபாலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கானிசம், பிளான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ திஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் Linnaeus, that is artificial system of classification by Linnaeus. Okay.
ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் கர்லோஸ் லினியஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்ட் அப்பான் ஸ்டாமன்ஸ், தட் இஸ் செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்க. that is based upon what means how many classes பார்த்து சொன்னீங்க 24 classes. okay, thank you.